முட்டையை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. 1/2 கிலோ சிக்கன் வாங்கி நல்லா கழுவிட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள் லைட்டா உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு வடிகட்டி இதை போல எடுத்துக்கோங்க. இப்ப சிக்கன் நல்லா பிச்சு போட்டுக்கலாம். 2 முட்டை எடுத்து மிக்ஸி ஜார்ல சேர்த்துடலாம். கொஞ்சமா மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு ரொம்ப கம்மியா சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்கம்மா. பேன் வச்சுக்கலாமா. 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா ஜீரகம் சேர்த்துக்கலாம். பொடிய நறுக்குன 2 பெரிய வெங்காயம், 1 பச்சை மிளகா பொடிய நறுக்குனது, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 5 புதினா இலை, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்குங்க. 3 சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள். நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுருக்கேன். 2 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு நல்லா பொடிய பிசைஞ்சு வச்சிருக்கேன். நல்லா பிச்சு போட்டு வச்சிருக்கேன் சிக்கன். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. பொடிய நறுக்குன கொத்தமல்லி. மசாலா ஃபுல்லா சிக்கன்ல நல்லா பிடிக்கணும். நான் 6 முட்டை எடுத்து வேக வச்சு தோல் எடுத்து வச்சிருக்கேமா. இந்த மைதாவில அப்படியே பெரட்டி எடுத்துக்குங்க. இப்போ மசாலாவை முட்டை மேல இப்படி வச்சிடுங்க. இப்போ அடுத்த பக்கம் சுத்தி எல்லா பக்கமும் நல்லா கவர் பண்ணிடுங்கம்மா. நம்ம கலக்கி வச்சிருக்க முட்டையில இதை பெரட்டி எடுத்துருங்க. கார்ன்ஃபிளக்ஸ் சேர்த்து பொடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இப்படி வச்சுட்டு இப்படி பெரட்டிடுங்க. பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கடாயில நடுவுல சேர்த்துருங்க. நல்ல ஒரு கோல்டன் கலரா வரணும். அவ்வளவுதான். இப்போ நம்ம எடுத்துடலாம். நல்ல ஒரு டேஸ்டான ஸ்நாக்ஸ் ரெடி.